எல்லாருக்கும் வணக்கம். தங்கமாமி சமையல் சேனல்லேருந்து நான் மாமி பேசுகிறேன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லா கலைகளும் இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இப்போ நிறைய படிப்புக்கு வசதிகள் இருக்குது. ஓவியக்கலை, தையல், எம்ப்ராய்டரி, அது மாதிரி எல்லாமே எல்லாருமே பண்ணுற. அது மாதிரி சமையலும் ஒரு பெரிய கலை தான். அதில் மாற்றம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாமே இப்போ சட்டுன்னு எல்லாருமே கற்றுக்கிறா. எல்லாமே உள்ளங்கையில் செல்லில் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம அந்த காலத்துப்படி பாரம்பரியமாக ஒரு காலங்களில் ஒவ்வொரு பழங்கள், ஒவ்வொரு காய்கள், ஒவ்வொரு இது கிடைக்கிறது நமக்கு. அந்த கிடைக்கக்கூடிய காலங்களில், அந்த பருவங்களில் நம்ம கிடைக்கிற பழங்கள், காய்கள் இதெல்லாம் நம்ம அந்த காலத்துலேயே வத்தல் போட்டு அதை எப்படி பதப்படுத்தி வருஷத்துக்கு எப்படி அதை உபயோகப்படுத்துறதுன்னு நம்ம பெரியவாலாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, பெரிய சாமான்கள் இதுக்கு தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த நீர் எலுமிச்சங்காய்க்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். நல்ல எலுமிச்சம்பழமாக நம்ம அழுகாமல் இது மாதிரி நல்ல பழமாக ஒரு 25 பழம் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் அது மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து உப்பு 1 கப்பு வச்சுருக்கோம். நான் அளவு மறுபடியும் உங்களுக்கு பண்ணும்போது மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். மஞ்சப்பொடி, கடுகு, நம்ம வீட்டில் அரைச்ச வரமிளகாத்தூள், நல்லெண்ணெய், கட்டி பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், இவ்வளவுதான். இது நம்ம எல்லார் வீட்லேயும் சாதாரணமாகவே சமையலுக்கு நமக்கு எப்போவுமே வாங்கக்கூடிய பொருள் தான். இதெல்லாம் இருக்கும். இன்னைக்கு இதை வச்சு இந்த நீர் எலுமிச்சங்க நம்ம எப்படி பக்குவப்படுத்த போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ கல்சட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி கல்சட்டி எல்லார் வீட்லேயும் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த பாத்திரம் இருக்கோ அதில் இதை வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு ஜாடியிலையோ வேற ஒரு பாத்திரத்துலையோ நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த காலத்துலேயும் இது மாதிரி சட்டி வச்சுருக்கிறதுனால கல்சட்டி இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அது கல்சட்டி பயங்கர வெயிட்டாக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு இதெல்லாம் வயசு என்னங்கிறத யாருக்குமே தெரியறதுக்கு கூட முடியாது. இப்போ இதில் வந்து நான் வந்து இதில் தான் அந்த எலுமிச்சங்காயை நான் வந்து வெந்நீரில் போட போகிறேன். இப்போ இதை வந்து நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இது வந்து எலுமிச்சம்பழம், நல்லா பழுத்த பழம், அடிப்படாமல் நல்லதாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா 2 தடவை 3 தடவை அலம்பி வடியை வச்சு இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த கப்பில் 10 கப்பு நான் தண்ணி வைக்க போகிறேன். நீங்களும் இது மாதிரி ஒரு அளவு வச்சுக்கோங்க, வச்சுக்கலாம். இந்த கப்பில் 10 கப்பு நான் தண்ணி ஊற்றுறேன். சரியா இருக்கும். தண்ணி வச்சிருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நமக்கு. இப்போ 10 கப்புக்கு இந்த 25 பழத்துக்கு 1 கப்பு உப்பு போடுறேன். நீங்களும் அதே மாதிரி அளவு வச்சுக்கோங்க. போட்டால் இது உப்பு நமக்கு கரெக்டாக இருக்கும். 10 கப்புக்கு தண்ணி, 1 கப்பு உப்பு இதில் நான் போட்டுறேன். உப்பு போட்டோம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரணும். இப்போ இந்த தண்ணி பாதி கொதிக்கிறது. இதுக்கு வந்து மஞ்சப்பொடி போட போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு 25 கிராம் மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் ஸ்பூனில் போட்டால் ஸ்பூனில் கணக்கு பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கலாம். இந்த கொதிக்கிற தண்ணியில் நான் இந்த மஞ்சப்பொடியை போட்டேன். கரைஞ்சு இப்போதான் கொதிக்க வருது. மஞ்சப்பொடி போட்டாச்சு. இதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. உப்பு, மஞ்சப்பொடி 2 தான் இருக்கு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை நான் மூடி வைக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இந்த தண்ணி கொதிச்சுட்டான்னு நம்ம பார்க்கலாம். உப்பு, மஞ்சப்பொடி போட்ட தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. உப்பெல்லாம் கரைஞ்சு போச்சு. இப்போ இனிமேல் இதை கீழே இறக்கி வச்சுக்கலாம். இந்த உப்பு, மஞ்சப்பொடி போட்ட தண்ணி நல்லா
கொதிச்சு போச்சு. இதை நான் கீழே இறக்கி வச்சுட்டேன். இந்த தண்ணி நல்லா ஆறணும். கொஞ்சம் ஆறி நல்லா வெதுவெதுப்பா இருக்கும்போது எலுமிச்சம்பழத்தை அதில் போடலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா வெதுவெதுன்னு ஆறி போச்சு. இப்போ நம்ம நல்லா கழுவி வச்சிருக்கிற அந்த எலுமிச்சம்பழத்தை, வடிகட்டி வச்சிருக்கிற எலுமிச்சம்பழத்தை இதில் முழுசாவே போட்டுக்கலாம். இது இவ்வளவுதான் இந்த ஊறுகாய்க்கு. நம்ம இதை எப்படி வேடு கட்டி மூடி வைக்க போறோம். நம்ம எல்லா ஊறுகாயும் வேடு கட்டுற மாதிரி வேடு கட்டி வச்சிடலாம். இப்போ இது மாதிரி ஒரு தட்டை போட்டு இதில் நம்ம மூடி வச்சிடலாம். இந்த உப்பு எலுமிச்சங்காய் இதில் ஊறிகிட்டே இருக்கும். நம்ம எப்போ டைம் கிடைக்கிறதோ 4 நாளைக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கா நம்ம குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது நம்ம இதை கலரி விட்டால் இது கெட்டு போகவே போகாது. இந்த எலுமிச்சம்பழம் அப்படியே இருக்கும். மஞ்சளாக நம்ம பறித்த பழம் மாதிரியே இருக்கும். இதை தேவைப்படும் போது நம்ம அவசரத்துக்கு ஊறுகாய் இல்லாதப்போ ஊறுகாய் போட்டுக்கலாம். அதில் உப்பு, இஞ்சி, பச்சை மிளகா போட்டு பச்சை எலுமிச்சங்காயாகவும் போட்டுக்கலாம். காரம் போட்டு கார ஊறுகாயும் போட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்து அந்த ஊறுகாய் போடுறேன். இந்த ஊறின உப்பு எலுமிச்சங்காய் முழுசாக தான் இருக்கு. இதை இது மாதிரி எடுத்து வச்சுட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அப்பப்போ நம்ம தேவைப்படும் போது, இல்லை ஊறுகாய் இல்லாத காலத்துல அவசரத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை பத்திரமா நம்ம திருப்பி இது மாதிரி வேடு கட்டி நம்ம வச்சிடணும். இந்த ஊறின எலுமிச்சங்காயை அப்படியே நம்ம நைஸா வெட்டி எடுத்துக்கிறேன். இந்த எலுமிச்சங்காய் இப்போ நான் சின்ன சின்ன துண்டமாக வெட்டியிருக்கேன். இது நல்லா சாப்பிட்றதுக்கு, தொட்டுக்கிறதுக்கு, குழந்தைங்களுக்கு கூட நல்லா இருக்கும். அது இப்போ இந்த ஊறுகாயை நான் தாளிக்கிறேன். இப்போ இந்த ஊறுகாய்க்கு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ இதுக்கு கொஞ்சமாக கடுகு போடுறேன். இந்த கட்டி பெருங்காயத்தையும் இது அதில் தண்ணி இருக்கிறதுனால இதை நல்லா ஊறின்றும். கொஞ்சமாக கிள்ளி இதில் போட்டிருக்கேன். இப்போ கடுகு வெடிச்சு போச்சு. அடுப்பை அணைச்சிடுறேன். வெட்டி வச்சிருக்கிற இந்த நீர் எலுமிச்சங்காயை இந்த பாத்திரத்தில் போடுறேன். இது அடுப்புலலாம் வைக்க தேவையில்லை உங்களுக்கு. பச்சை மிளகாய் இங்கே பாருங்க, நைஸாக வெட்டியிருக்கேன். நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி அதே மாதிரி பாருங்க, எவ்வளோ பொடியாக இஞ்சி வெட்டியிருக்கோம். இஞ்சி இது மாதிரி வெட்டிக்கணும். வெட்டினா இஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இஞ்சி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தாளிச்ச பெருங்காயம் கடுகு இதில் போட போகிறேன். இந்த ஊறுகாய் அவ்வளோதான். இதுக்கு அதிக எண்ணெய், மிளகாய் அப்படியெல்லாம் தேவையில்லை. இதில் பச்சை மிளகாயில் இருக்கிற காரமும் இஞ்சியினுடைய மனமும் இந்த ஊறுகாயில் உங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்கும். இந்த நீர் எலுமிச்சங்காய் பச்சையாக தான் போடுறது. இது ஊற உங்களுக்கு அவ்வளவு நல்லா வரும். இதுவே எங்களுக்கு பச்சை மிளகாய் இஞ்சி வேண்டாம், நான் மிளகா அப்படி போட்டுக்கிறோம் அப்படின்னா இந்த மிளகா அப்படி போட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதே மிளகா அப்படி போட்டு காரம் வேணுங்கிறவா பண்ணிக்கலாம். மறுபடியும் இங்கே பாருங்களேன், நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடேறது, கடுகு கொஞ்சமாக போடுறேன். பெருங்காய பொடி வேணுங்கிறவா பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். நான் அந்த கட்டி பெருங்காயம் தான் வாசனை, கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். கடுகு எண்ணெய் வெடிச்சு போச்சு. அடுத்தது இப்போ நான் காரப்பொடி மிளகா போட்டு போடுறேன். இது வீட்டில் அரைச்ச வரமிளகா, வெந்தயம் 2 வறுத்து போட்டு அரைச்ச பொடி இது. நீங்களும் இது மாதிரி அரைச்சி வச்சுட்டு எப்போ ஊறுகாய்க்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். இன்னும் கொஞ்சம் காரம் வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பத்துக்கு இதில் போட்டுக்கிறேன். இந்த ஊறுகாய் பச்சையாக போடுறோமே நீங்கள் நினைக்க வேண்டாம், பயம் வேண்டாம். இது ஊறி இருக்கும்.
ஊற ஊற இன்னும் நல்லா இருக்கும் இது சாப்பிட்டா. பெருங்காயம், கடுகு எல்லாம் போட்டிருப்பேன். அதிக எண்ணெய் செலவு இல்லை. அப்பப்போ போட்டோம்னா எண்ணெயே இதுக்கு வேண்டாம் நமக்கு. நாளைக்கு மட்டும் எண்ணெய் வச்சிருந்தா போகிறோம். இப்போ இந்த நீர் எலுமிச்சங்காய் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இது எல்லாருக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். எல்லா இடத்துலையும் எலுமிச்சம்பழம் இப்போ சீசன். இப்போ வாங்கி இது மாதிரி நீங்கள் பதப்படுத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தேவையானப்போ நம்ம எப்படி வேணாலும் இதை ஊறுகாய் போட்டுக்கலாம். நம்ம இதை நான் பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம், கடுகு தாளித்து இது ஒன்று போட்டிருக்கேன். இது வெந்தயம், மிளகா அப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அதை பண்ணிக்கலாம். எல்லாரும் நீங்கள் ஒரு தடவை இந்த ஊறுகாயை செஞ்சு பாருங்க. எலுமிச்சம்பழம் கிடைக்கும் போது இது மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு பதப்படுத்தி வேடு கட்டி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் இதை உபயோகப்படுத்திக்கலாம். இது சீக்கிரம் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். உப்பு தேவைன்னா நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு தேவைப்பட்டால் கூட பத்தலைன்னா போட்டுக்கலாம். எலுமிச்சங்காய் என்னன்னா நான் வேடு கட்டி வைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.